இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 22, 2026, 22/4/2026, தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் இரவு 10:14 வரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். வளர்பிறை சஷ்டி திதி இரவு 10:51 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சஷ்டி விரதம். ராமானுஜர் ஜெயந்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய் புதன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். இத்தனை நாளாக உங்களை பற்றி அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருந்தவங்க, உங்களை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு உங்களுடைய புகழை பார்த்து பொறாமைப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விரயஸ்தானத்து சனி செவ்வாய் சேர்க்கை கொஞ்சம் உங்களுக்கு எரிச்சலை கொடுப்பாரு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணி பார்க்கணுமே தவிர நீங்கள் இரிட்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும், அதுவும் குறிப்பாக எதிரிகள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தரும். புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத ஒரு திருப்பம், சந்தோஷ திருப்பம் ஏற்படும். அதே சமயம் குழந்தைகளின் வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுக்கு இன்று இந்த ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இனிமையான வார்த்தைகளை பேசி காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்கள் பசங்களால் உங்களுக்கு பெருமை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்னைக்கு மனநிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அதுவும் வளர்பிறை சந்திரன் குருவோடு சேர்ந்து திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக தன வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீடு வாங்கணும், இல்லை சொத்து வாங்கணும், இல்லை உங்களுக்கு இனி வீட்டுக்கு தேவையான நகைகள் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பெருமை வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியான சில செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவலை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால அவசரப்பட்டு எந்த விதமான வெளியூருக்கும் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, அதாவது உங்கள் அம்மா வெளியூருக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருங்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு லாபம்னா சாதாரண லாபமாக இருக்காது, பெருத்த லாபம் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு வருமானம் ஏற்படும். அதாவது உங்களுடைய பேர் புகழ் வெளி உலகுக்கு தெரிய வரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட உங்களுக்கு நல்ல அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு சாதுரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், இவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான பலன்கள் இருக்குது. வழக்கறிஞர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த புதிய மாற்றத்தின் மூலமாக புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இன்ஃபேக்ட் உங்கள் எதிரியே உங்களை தேடி வந்து அட்வைஸ் கேட்கக்கூடிய அளவில் இருக்குது. மிதுன ராசி, ராசியில் குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் உங்களுக்கு இன்று அமோக பலன்களை ஏற்படுத்தும். நட்புகள் மூலமாக இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. இத்தனை நாளாக உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டு இருந்தாங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்யோன்யம் பாராட்டி இன்றைக்கி அதாவது உங்ககிட்ட அவ்வளவு பாசமாக இருப்பாங்க. இது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளினால் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சற்று முன்கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். அதாவது இன்றைக்கி ஒரே நாளில் 10 சினிமாவுக்கு கால் ஷீட் கொடுத்தா அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் அவ்வளோ டைட்டாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஓட்டம் இருக்கும். நீங்கள் 2 கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துன்னா 2லேயும் செலக்ட் ஆவீங்க. அதே சமயம் ஆல்ரெடி செலக்ட் ஆன கம்பெனியில் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டோடு கூடிய பதவி உயர்வை கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அதாவது 10 இடத்துலேருந்து உங்களை மொய்க்கிற மாதிரி மொய்ப்பாங்க. இதனால் உங்கள் பேரில் எல்லாருக்கும் மரியாதை உயர்வு ஏற்படும். முடிந்தவரை இன்று அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதாவது உங்கள் உறவுகள் வகையில் உங்களை தேடி எல்லாரும் பாராட்டி பேசுவாங்க. இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், குறிப்பாக அக்கா அல்ல தங்க, இவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளால் அவர்களின் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகளுக்கு மரியாதை கொடுப்பீர்கள். நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்க புதுசாக பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கான நேரம். ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் அதிகமாக வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்று உங்களுக்கு அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படும். அதே சமயம் வழக்கு சம்பந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ் அல்லது உங்களுடைய சக பணியாளர்களின் உதவிகளை பெற்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் லாபங்கள் பெருகுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அரசியல் ரீதியாக உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி, ராசிநாதன் விரயஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்காரு. உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது குழந்தைகளுக்கு தேவையான படிப்பு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய திருமணம் சார்ந்த செலவு, மேல் படிப்புக்கான அயல்நாட்டு தொடர்பான செலவுகள், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் குழந்தைகளுக்காகவோ பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பங்காளி சண்டைன்னு வந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி அது உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இன்று உங்களுக்கு அனாவசிய செலவுகளும் மன உளைச்சலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி உறவுகளுடன் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த முதலீடுகளில் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அது செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வேறு இடத்திற்கு இடமாற்றம் காரணமாக இன்று அலைச்சல் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் பேசும் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதாவது நீங்கள் மனசில் இருக்கிற எண்ணத்தை வெளிப்படுத்தினா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும், லாபத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த ராசியில் பிறந்த, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள். சிம்ம ராசி, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெருத்த சந்தோஷம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது வழக்கில் வெற்றி அடைவீங்க. குழந்தைகள் விஷயத்தில் வெற்றி செய்திகள் வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும்.
முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைத்து குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். மீண்டும் பழைய சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புல அசதி இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தை சில சமயம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் செயல்பாடுகளை முறியடித்து வெற்றி காண்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைப்பது மட்டும் இல்லாமல் புதிய வேலையில் சேர்ந்து அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆஃபீஸில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க தங்களுடைய தவறை உணர்ந்து திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் இன்றைக்கி உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஏதாவது ஒரு விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் நேர்த்தி மட்டும் இல்லாமல் தைரியத்தையும் வெளிப்படுத்துவீங்க. வழக்கில் வெற்றி அடைவீங்க. அரசாங்க ரீதியான வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். மனசில் இருந்த கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசி. தசமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை இன்று உங்களின் தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய பலத்தை கூட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத சில திருப்பங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் பலம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகள் எதிரியாக இருக்கும். நீங்கள் பேசுறது உங்களுக்கு எதிரியாக இருக்கும். அது மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வேலை, பணம், வருமானம், குடும்பம், தாயாரின் ஆரோக்கியம், உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள், இப்படி எல்லாத்துலேயுமே அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் கவனமாக பேசணும். உங்கள் பேச்சு வார்த்தை விரயம் உங்களுக்கு எதிரியாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் அது குடும்பத்தில் எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும். அதனால் உறவுகளுக்குள்ள பகைமை உணர்வை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகினாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எலும்பு ரத்தம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துன்னா அதை உடனே பார்த்துக்கிறது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் உங்களுடைய வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தாயாரின் நட்புகள் மூலமாக உங்களுக்கு புதிய வேலையில் சேருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுக்கு வெளிநாடு தொடர்பான விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் குரு சேர்க்கை இன்று உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி உங்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகள் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகள் விஷயத்திலும் திடீர் மாற்றத்தை உணருவீர்கள். அந்த மாற்றத்தின் காரணமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். வரக்கூடிய மாதங்களில் உங்கள் வீட்டில் புதிய உறவுகள் வரத்துக்கான நேரம் இது. உடன்பிறப்புகளின் குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். சக பணியாளர்களின் தலைமை பண்பு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி சனியோடு சேர்ந்திருக்காரு. அதனால் நீங்கள் வார்த்தை விரயங்களை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு பொருள் விரயத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் தேவையற்ற மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும்.
குடும்பத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க, நிதானத்துடன் பேசுவது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். எல்லாமே நல்ல நேரமாக தான் இருக்குது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயம் நடக்கணும். பதவி உயர்வு, இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில், உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். காரிய வெற்றி ஏற்படும். அலுவலக ரீதியாக, தொழில் ரீதியாக சில புதிய முதலீடுகள் செய்வீர்கள். அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்களை ஈஸியாக முடிச்சு விடுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்ட சில நபர்கள் உங்களுக்கு சாதகமாக உங்கள் கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஆனால் 8ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்க்கை. பணம், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை தாங்க பிரச்சனை. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு சந்திரன் சேர்க்கையின் பார்வை இருக்குது, 2ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்குது. அதனால் நீங்கள் எந்த பேச்சு பேசினாலும் உங்களுக்கு எதிர்வாதம் செய்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. பண விவகாரங்களில் வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். அந்த வருமானத்தினால உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷ மிகுதி ஏற்படும். மனசில் இருக்கிறத அப்படியே பேசுனீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில், குறிப்பாக கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய கொலாபரேட்டர்ஸ், உங்கள் கூட டைப் வச்சிருக்கிறவங்க, உங்களுடைய வெண்டார்ஸ், இவங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அவர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தும். அவர்களால் உங்களுக்கு வெளிநாடு தொடர்பான விஷயங்களிலும் முதலீடுகள் செய்யும் விஷயங்களிலும் ஆதாயம் ஏற்படும். அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்களை சமாளித்து செயல்பட்டு வெற்றி காண்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்புகளால் உங்களுக்கு மறைமுக எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இது. அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. பட் இன்றைக்கி ஏதோ ஒரு சங்கடம் ஏற்படும். அது உங்களுடைய ஆரோக்கியத்தினால் ஏற்படுமா அல்லது உங்களுடைய செயல்பாடுகளால் ஏற்படுமாங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பேச்சுக்கு யாரும் எதிர்வாதம் செஞ்சு எந்த பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அடுத்தவங்களுடைய நல்லதுக்காக சொல்லி சொல்லி மாஞ்சு போகக்கூடிய நேரம் இது. அதனால் அடுத்தவங்களுக்காக நீங்கள் பேசி உங்கள் நேரத்தை வீணடிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிற வகையில் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள், குடும்ப விவகாரங்களில் உங்களுக்கு நீங்கள் யோசிக்கிற விஷயம் உங்கள் உறவுகளுக்கு எதிர்மறையாக தெரியும். அதனால் இன்றைக்கி அவசரப்பட்டு எதையும் ஓப்பனாக சொல்லிடாதீங்க. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. தனுசு ராசி, இன்றைக்கி உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களுக்காக சில வேலைகள் பண்ணுறதுனால உங்களுடைய காரியங்களில் சிறு தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல மரியாதை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலையும் உங்களுடைய உறவுகள், குறிப்பாக குழந்தைகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதே சமயம் வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் அல்லது வாழ்க்கை துணை உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னா இன்னைக்கு அவங்க கூட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை காண்பார்கள். குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக முக்கிய பொறுப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்திலையும் உங்களுடைய தொழிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக வெற்றியே சந்திக்காத இருந்த இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் உடன் பிறந்தோர் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும்.
அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குழந்தைகள் மூலமாக குடும்ப கௌரவம் உயர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அரசாங்க வழியில் உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது ருண ரோக சத்துருஸ்தானத்தில் கஜகேசரி யோகம் ஏற்படுறதுனால இன்றைக்கி செலவாச்சுன்னா அந்த செலவு உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கான முதலீடாக இருக்கும். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இரும்பு சம்பந்தமான பிஸ்னஸ் அல்லது வழக்கறிஞராக இருக்கீங்க அப்படின்னா இந்த 2 பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வீட்டில் இருக்கிற வயசானவங்க அல்லது யங்ஸ்டர்ஸ், அதாவது ஒரு 30s இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. உடன்பிறப்புகள் சார்ந்த குடும்ப விஷயங்களில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மரியாதையை பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் அதே சமயம் உங்களுடைய வார்த்தைக்கு எதிரிகள் விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. ஏன்னா எதிரிகள் உங்களை எப்படியாவது சிக்கலில் மாட்ட வைக்கணும், லீகல் பிரச்சனைகளை மாட்ட வைக்கணும்னு கவனமாக செயல்பட்டுருக்காங்க. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. உடன்பிறப்புகள் குறிப்பாக மூத்த சகோதரிகள், அதாவது அக்கா தங்க, அவங்களால உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். ஆனால் உடன்பிறப்புகள் தம்பியோ அண்ணனோ இருந்தால் உங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அதிரடியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. ஆனால் எப்படியும் அதிரடியாக எடுத்தாலும் வெற்றி அடைவீங்க. ஆனால் அந்த வெற்றிக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சற்று பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிதானத்துடன் செயல்படுங்கள். உங்களுடைய தந்தை வழியில் சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. கும்ப ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. இன்னைக்கு கூட பிறந்த சகோதரிகள், அதாவது உடன்பிறப்பாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவங்களால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் பெருக்கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதாவது உங்களுடைய நேம் போர்டு போடுறது, உங்கள் நேம் போர்டை மாற்றி அமைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கான முயற்சி, குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அது சாதகமாக செயல்படும். குழந்தைகள் விஷயத்தில் சற்று நிதானமான வார்த்தைகளை பேசுவது நல்லது. உடன்பிறப்புகள் சம்பந்தமாக அவங்க உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க, ஆனால் நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் மூலமாக உங்கள் வியாபார விஷயத்தில் எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயம் உங்களுடைய பண விவகாரங்களில் உங்களுக்கு இன்று வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தன லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அல்லது வியாபார விஷயத்தில் கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சார் 7.5 சனியில் எங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் 7.5 சனியில் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான சில முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடணும். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள், தொழில் ரீதியான வழக்குகளில் இன்றைக்கி உங்களுக்கு கடுமையான வாக்குவாதங்களுக்கு பிறகு வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி லாபத்தை ஏற்படுத்தி தெளிவை தரும். மீன ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய உத்தியோக ரீதியாக பெரிய மாற்றம் ஏற்படும். பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலைக்காக முயற்சி எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு பிறகே வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகும். உங்கள் வீட்டில்
உறவுகளின் சங்கமம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. இன்னைக்கு அது சம்பந்தமாக அலைச்சல் இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்திலும் சற்று நிதானம் தேவை. உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய முதலீடுகளுக்கான லாபத்தை ஏற்படுத்தும். காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு சங்கடமாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை விட்டு, உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு ஆதாயம் ஏற்படும். அதே சமயம் உறவுகள் வகையில் உங்களுடைய தந்தை வழியில், தாய் வழியில் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். ஆனால் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில திடீர் முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.